அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்வேறு விஷயங்கள பத்தி பேச போறோம். நேத்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய பெரம்பூர் மற்றும் குளத்தூர்ல பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழக சார்புல இந்திய தேர்தல் அதிகாரி கிட்ட ப ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் அதிகாரிகள் இன்னைக்கு காலையில பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அத பத்தின முழு விளக்கமா இந்த டிபேட்ல நம்ம பேச போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில திமுக கைக்கூலிகள் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிரா பயங்கரமா செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இத பத்தின விளக்கமும் நம்ம பேச போறோம். தயவுசெய்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும். நெறைய பேர் கமெண்ட்ல சொல்றதுக்குமான பதிலாவும் இந்த வீடியோ போகும். மறக்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் அவர்கள் கொளத்தூர்ல மட்டும் வந்து அந்த ஒரு 2, 3 நிமிடங்களில் பேச்சை நிறுத்தினதுக்கு என்ன காரணம்? ஸ்டாலின் ஐயா தொகுதியில விஜய்க்கு என்ன நடந்துச்சு? நேற்று நடந்த இதில் தானே இது பிரச்சாரம் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரிய அளவில் ரீச் ஆனது. அதாவது தளபதி விஜயோட மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்து நம்ம வந்து அதாவது வாக்காளர்களைன்றதை விட அவர் வாக்காளர்களை சந்திக்க வரல, தன்னோட சொந்தங்களை சந்திக்க வந்த மாதிரி தான் அவரோட ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே இருந்தது. அதை பார்க்க முடிஞ்சது. சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி வாக்கு கேட்க வரும்போது கீழே இறங்கி போகிறது, அவங்கள்ட்ட ஆளத்தி எடுக்கிறது, தட்டில் 100 ரூபா போடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் தளபதி விஜய் கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட அந்த பறவை போல் அதுக்குள்ளே உட்காந்துருந்துட்டு கையாக ஆட்ட முடியாமல் தலையும் நீட்ட முடியாமல் அந்த வேனுக்குள்ளே கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு அந்த சொந்தங்கள்கிட்ட பேச முடியலைன்றதில் அவர் கண்கலங்கி இருந்ததை என்னாலெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு தெரில. அப்படி நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவர் நேற்று வாக்கு கேட்டு போனாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. தனது சொந்தங்களை பார்க்க போனார், தனது உறவுகளை பார்க்க போனார். இந்த நாட்டில் நடந்த அவலங்களின் உச்சத்தில் இருக்கும் அந்த மக்களை பார்க்க போனாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லைன்னு கதறிக்கிட்டு இருக்க அந்த தங்கச்சிகளோட குரலை கேட்க போனார். இல்ல அப்படி கேட்க போனவருக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு? கட்டுப்பாடுங்கிறத விட தடுப்புகள் வந்து பல இடங்களில் காவல்துறை முதல்ல ஒரு ஊர் போனாங்க பார்த்தீங்களா? அது என்ன ஊர் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவரோட அந்த தேர்தல் பிரச்சாரம் நல்லா இருந்துச்சு. தடுப்புகள்லாம் அமைச்சு மிக அழகாக காவல்துறை வந்து நல்ல பாதுகாப்போட கிட்டத்தட்ட ஒரு 50 அடி டிஸ்டன்ஸில் மக்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சு இவருக்கான வழியை ஒதுக்கி கொடுத்து வாக்கு சேகரிக்க வச்சது எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆடை எதுக்கோ குளிப்பாட்டுறாங்க, ஆஹா இது கரூர் சம்பவம் மாதிரி இருக்கு. கரூரில் ஏற்கனவே ஊரில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு தலைவர் அங்கே ஏமாந்துட்டார். இல்லைன்னா தலைவர் உள்ளே இறங்கியிருக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே தலைவர் முகத்தில் அந்த ஓட்டு கேட்கும் நிகழ்வை முடிச்சுட்டு வண்டிகளை போன உடனே அவர் ஃபோன் பண்ணி ஆதவ்கிட்ட பேசுகிறாரு. என்ன பிரச்சனையாக இருக்கும், இங்கே கரூரில் மாதிரியே இங்கே மிகப்பெரிய அளவில் நமக்கு பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது, அதவா என்ன அதவா அப்படின்னு ஒரு கேட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ ஆதவ் வந்து ஒரு ராக்கெட் மைண்டுக்காரர். அவர் வந்து என்ன நடக்கும்ன்றதை யூகிக்கிறதுக்கு முன்னால் யோசிக்கிறவர். டக்குன்னு நமக்கு ஏதோ தோண்டிட்டாங்க, கரூர் மாதிரி ஏதோ தோண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அங்கே நடக்கிற அந்த நிகழ்வுகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியுமோ நீங்கள் ரிவர்ஸ் வர்றதை பாருங்கள். பட் இதுக்கு மேலே முன்னேறாதீங்க, முன்னேற நமக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவர் ஆரம்பத்திலே இதை சுதாரித்து இந்திய தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பிட்டாரு. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினரை பார்க்க முடியல இவ்வளோ பெரிய கூட்டத்தில். இல்லை அவர் கடிதம் எழுதுறதுக்கு முன்னாலே தலைவர் யோசிச்சிடுறாரு. யோசித்த பயத்தோட உச்சம் தான் ஆதவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு ஏற்கனவே அதே கடல் அலை போல அந்த தலைகளை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு கரூர்ல பார்த்த மாதிரி. எனக்கு உண்மையிலேங்க கரூர்ல அந்த இரவு நேரத்துல அப்படியே போவாங்க, அப்படியே வருவாங்க, ஒருத்தர் தண்டாம ஒரு கடல் அலை அப்படி போகும், அப்படி வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பயம் எனக்கு வந்துடுச்சு. அப்படியே எனக்கெல்லாம் மேலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிது. ஏதோ ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு வலை இருக்க மாதிரி இருக்கே, மீண்டும் நமக்கு தடை வந்துருமோ தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஒரு காவல்துறை கூட இல்லையே, ஒரு காவல்துறை கூட இல்லை, இவ்வளோ பெரிய. ஆனால் ஊரில் அடிக்கிறாங்க, காவல்துறை அடிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? நான் வந்து அந்த கூட்டத்துல பிடிச்சி எல்லாரையும் தள்ளினது நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. காவல்துறையெல்லாம் அடிச்சாங்க, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இங்க பார்த்தா பட்டியிலிருந்து திறந்து விடப்பட்ட வெள்ளாடுகள், அதாவது செம்பரி ஆடுகளை போல திறந்து விட்டுட்டோம்டா, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு எப்படியாவது நீங்க முடிச்சு கீழே
போய் விழுந்து மிதிபட்டு ஏதாவது நடத்திருங்கடா அப்படின்ற மாதிரி கட்டவிழ்த்து விட்ட மாதிரி இருந்துச்சு. தலைவரோட வண்டியில் நிறைய தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்கள்லாம் வந்து இப்போ பாதுகாப்பு அந்த அவருக்கான எஸ்கார்டு இருக்காங்கல்ல, அவங்கள மீறி அங்கே சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் கிட்ட போகிறாங்க. எனக்கு என்னமோ இது தொண்டர்களுக்காக தோண்டப்பட்ட குழியா அப்படின்றத விட, தலைவருக்கு ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவத்துக்காக இவங்க ரெடி ஆனாங்களா என்ன அப்படின்னு. ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னையில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல இது பெரம்பூர்லூர்ல ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கும். குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் தாண்டல. அப்படின்னும் போது அவருக்கே வந்து அந்த படபடப்பு தன்மை வந்துருச்சு. மனசுக்குள்ள தன்னுடைய தொண்டர்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை இப்போ அவர் ஜெயிக்கிறத பற்றிலாம் கவலைப்படலைங்க. அவர் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவர் தம்பிகள் தங்கைகள் அம்மா பாட்டி குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்னை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் கவனமாக இருக்கார். இப்போ என்னால் முழு ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிற வரைக்கும் இனி அவர் ஒன்றுமே அசைக்கவும் இல்லை. ஒரு ஆணியை கூட இவங்களால் பிடுங்க முடியாது. எவ்வளோ பெரிய அரசியல். இல்லை இதுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து மாவட்ட செயலாளர் மக்களுக்கு புரிய வச்சிட்டாங்க. இப்போ கரூரில் கூட விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நியூஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து குளத்தூரை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கத்தில் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, வேண்டாம் தலைவர் வரல, இங்கே கூடாதீங்க, எல்லாரும் பிரிஞ்சிருங்க, நான் வெயில் வேற அதிகமாக இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லி மக்களை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அது ரொம்பவே ஒரு பாதுகாப்பு தன்மையாக இருந்துச்சு. அது நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வில்லிவாக்கத்துக்கு போகாமல் வந்ததுக்கு ஆதவர்ஜுனா வந்து தனிப்பட்ட முறையில் பேட்டியாகவும் எல்லா விளக்கமும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த சதி ஏதோ நடந்திருக்கு. இல்லை ஆதவண்ணா சொல்லும்போது அவர் நிஜமாலுமே ஒரு பயம் கலந்த ஒரு பேட்டியாக தான் அவர் நேற்று கொடுத்தாரு. நீங்கள் அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட எனக்கு இன்னொரு கரூரை பார்க்கறதுக்கு நம்ம கட்சியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மக்களுக்கு இடம் இல்லை, மனசுல எங்களுக்கு வேண்டாம் அது அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். அதை விட நாங்கள் ரோட்டுக்கே வரலைன்ட்டாரு. நாங்கள் ரோட்டுக்கே வரலைங்க, தலைவர் ரோட்டுக்கே வர வேணாம், எங்களுக்கு யூடியூப் தளம் இருக்குது, டிவி சேனல்ஸ் இருக்குது, நாங்கள் அது முன்னால் வாக்கு கேட்டுட்டு அவங்கள டிவி முன்னால் உட்கார வச்சு நாங்கள் பேசிட்டு போகிறோம். இந்த மக்களை வந்து நாங்கள் இப்படி நடுத்தருவில் இழுத்து விடுறதுக்கு எங்களுக்கு ஆசையே கிடையாது. எங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி வர்ற இந்த தலைவரை பார்க்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இயற்கையாக நடந்துச்சுன்னா கூட ஏதோ ஏற்றுக்கலாம். ஆனால் செயற்கையாக நடத்திடுவாங்களோ, யார் நடத்துகிறா என்னன்னே தெரியாத அளவுக்கான நடந்தாலும் செயற்கையாக நடந்தாலும் உயிரிழப்புன்றது ஏற்றுக்க முடியாதது. இருந்தால் கூட இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏதோ மூலக்கடை பாலம்ன்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த பாலத்துக்கு கீழே போகுதான் வண்டி. ஆனால் பாலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சம்பந்தமே இல்லாத போக்குவரத்து பண்ணுறாங்க. வீம்புக்குன்னே 2-3 பஸ்ஸுகளை கவர்மெண்ட் பஸ்களை இறக்கி விட்டு படு பயங்கரமான போக்குவரத்து. விஜய் அவர்கள் வெளியில வந்தாலே போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக் ஜாம் அப்படின்ற மாதிரி ஒரு செயற்கை தோற்றத்தை உருவாக்குறாங்க. இல்லை இப்போ இன்னைக்கு முதல்வர் ஒரு ரோட்ல போறாருனாக்க ரோட ஃபுல்லாவே பேன் பண்ணி இவரோட வண்டி போறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆள் யாருமே இல்லையே, அவருக்கு எதுக்கு அதை பண்ணணும்? இல்லை சாதாரணமாக போகும்போதே அதான் இப்போ வந்து ஓட்டு கேட்க போகிறத மட்டியே பேசாங்க. அவர் யாருமே திருவாரூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தால் நான் ஒரு வீடியோ போட்டு விட்ட சரி எனக்கே வேணாம். அவரை பற்றி பேசி அவர் மனசை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். இருக்க போகிற ஒரு 15 நாள் நிம்மதியான ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு போகிறாரு, அதை பற்றி நம்ம பேச வேணாம், விட்டுருங்க. அதாவது ஒருத்தர் வந்து தீய சக்தி அப்படிலாம் விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு 41 பேர் உயிரை வந்து பறி கொடுத்த ஒரு நிலைமையில கரூர் மக்கள் வாசிகள் இருக்காங்க. ஆனா அங்க வந்து எந்த ஒரு மடியில கனம் இல்லாம பயம் இல்லாம இன்னைக்கு மதியழகன் அவர்களை வேட்பாளரை இறக்கியிருக்காரு. அவரும் வேட்பாளரா தெம்பா நிக்கிறாரு. ஆனா அதே ஊருக்காரரு இன்னைக்கு கோவை தெற்குல நின்று கோவை தெற்கு எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் கோட்டைன்னு சொல்றாரு. அதை பத்தி அவர் எங்க போனாலும் அது ஒரு கோட்டைன்னு வாரு. அதுல இப்போ உழுவும் பெரிய ஓட்டை. ஒன்னே ஒன்று சொல்லவா, இனிமேல் உங்களுக்கு வேலையே கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாமே பொய்யா சொல்கிறீங்க. கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் முதற்கொண்டு மிகப்பெரிய பொய். ஒரு உண்மை சொல்லணும். இப்போ நான் ஒரு வாக்காளராக உங்களுக்கு வாக்களித்தவனா நான் கேட்குறேன், 100 நாளில் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியில் இருக்கிற அந்த உங்களோட ஒரு கோரிக்கையை 3 இருங்க, நீங்கள் ஆற்றுல மிதக்குது ஏதோ ஒன்றில் மிதக்குதுங்க, என் வாய் நல்ல வாய் இல்லைம்மா, நீங்கள் வாட்டுக்கு கிளறி விட்டு சென்சார் போட விட்டுறாதீங்க. அவனுக்கு கேட்குறேன், ஒரு பெட்டியை போட்டா சார் ஐயா, மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஐயா, நான் உங்கள் தொகுதியில் ஒரு பெட்டி வச்சுருக்கேன். அந்த பெட்டியோட சாவி என் கையில் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பேப்பரை போட்டிங்கன்னா அந்த பேப்பரை நான் தான் பிரிப்பேன். அதை 100 நாளில் உங்களுக்கான தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. 2017-18 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு முடித்து
கல்லூரிக்கு போன மாணவனின் ஸ்காலர்ஷிப் பணம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கே வரல. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இன்னும் இந்த மாதிரி 17, 18 கல்வியாண்டு கொரோனா சீசன் அதை நாங்கள் எங்களுக்கான பணம் வரலங்க, நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் அதுக்குள்ளே போடுறாரு. அதுக்கான பதிலை எதிர்பார்த்து இன்னைக்கு வரைக்கும் டோல் ஃப்ரீக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க ஸ்டாலின் ஐயாட்ட எப்படி கேட்க முடியும்? சாவியை எடப்பாடி தொலைச்சிட்டிங்க. தான் இருந்தாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, டார்ச் லைட்டில் அண்ணன் கமல்ஹாசன் பேட்டரியை தொலைச்ச மாதிரி மதிப்புக்குரிய முதலமைச்சர் சாவியை தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இருந்தாலும் கூட இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுலலாம் ஒரே காமெடி. விஜய் அவர்களோட பக்கத்துல என் படம் போடணும்னு செய்தியாளர்களிடம் கேட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் அதிக வியூஸ்லாம் போயிருக்கும் அவருக்கு. ஏன்னா, இல்லன்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுனது யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அந்த கூத்தெல்லாம் வேற நம்ம பார்த்தோம். கொளத்தூர்ல அவரோட பிரச்சாரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இவ்வளவையும் தாண்டி அவரோட சொத்து மதிப்புன்னு சொல்லி ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. நேத்து நைட்லேருந்து நான் சாப்பிடலன்னா பார்த்துக்கங்களேன். என்னாச்சு? ஐயோ! மனுஷன்ட்ட 2.5 கோடி தான் கையில இருப்பு இருக்காம். அவங்களோட மனைவி, அவங்களோட எல்லாம் அதாவது அசையும் அசையா சொத்துக்கள சேர்த்து 6.5 கோடிய தாண்டலையாம்லப்பா. ஐயோ பாவமே, பணக்கார ஏழை ஆ. அப்படிதான் இருப்பாங்க. கஞ்சிக்கே பரம இல்லைம்மா. ஏழையா இருப்பாரு. ஆமாம், கஞ்சிக்கே இல்லை. அண்ணன் விஜயகாந்த் என்ன சொன்ன மாதிரி, என்னடா காசு பணம் பணம் செத்து போனால் அரணாக்கயிறை கூட அத்துக்கிட்டு உள்ளே போட்டுருவான்னு சொன்ன மாதிரி, ஐயா முதலமைச்சருக்கு ஏதோ ஞான உதயம் வந்துருச்சோ என்னமோ தெரில. இந்த பணமெல்லாம் இருந்து இல்ல நமக்கு என்ன அதுல ஆக இன்னொரு போகுது அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆ, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆ, நான் இந்த தேர்தலில் தோற்று போயிட்டேன்னா ஆ. என்கிட்ட காசு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா, உங்கள் வீட்டில் ஒரு வாய் கஞ்சி ஊற்ற மாட்டீங்களான்னு கேட்கறதுக்காக இல்லாத ஏழை போல இல்ல, இல்ல. அவர் எனக்கு ஆயிட்டாரு அதுல என்னமோ இருங்க. தெரியுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு தலைவர் ஒரு நோட் பண்ணாம மறந்துட்டாரு. இப்பவும் நம்ம போய் ஏஐட்ட கூகுள்ல போய் கேட்டோம்னா, முதல்வருடைய வருட வருமானம்னு கேட்டோம்னா, அது 30 லட்சத்தி சில்லற சொல்லும். அதான் அப்படியே எழுதியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். கூடல, குறையல. ஏன்னா அவ்வளோதானே வரும் அவருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம முதலமைச்சராக எம்எல்ஏவாக முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அப்புறம் எம்எல்ஏவாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள், நான், உங்கள் சகோதரி எல்லாருமா சேர்ந்து அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் என்பது 2,05,000 ரூபாய். பஞ்சப்படி, போக்குவரத்து படி, சாப்பாட்டு படி ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய். தெரியுமா யாருக்காவது? இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு 2,85,000 ஒரு ரூபாய் நாளைக்கா? ஒரு நாளைக்கு. நம்மளுக்கு எப்படி மாசம் 1000 ரூபாய் பத்தும்னு நினைச்சாரு? இருக்கும்மா. நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் பெரிய சாப்பாடு. அவங்கள நீங்கள்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கி உங்களுக்கு வேலை பார்க்க வச்சிருக்கீங்க. நாங்க ரேஷன் அரிசியில சாப்பிடணும். அவங்க ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய்க்கு சாப்பிடுவாரா? உங்களை சாப்பிடவே சொல்ல, ஆ, இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் செத்துற சொல்றாங்க. ஆ. எதுக்கு நீங்க வேஸ்டா அந்த அவர் பூமிக்கு எதுக்கு பாரம் இங்க இருக்கணும்னு தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் வேஸ்டா இருக்காரு? இனிமே நானும் கேக்குறேன். இனிமே அவர் இருக்க முடியாது. மக்கள் மாறிட்டாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாரு. இப்ப எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுற விஷயமே, இப்ப நம்ம வந்து ஒரு டென்ஷனா இப்ப வீடியோ போடுறோம். மக்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம். சரி, செத்த நேரம் இப்படி ரிலாக்ஸா உட்காந்து இந்த யூடியூப்ல எதனா படம் பார்ப்போம்னு ஒரு விளம்பரத்தை எடுத்தோம்னு வைங்களேன், ஒரு பையன் ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஐடி யாருக்கு போடுவோம் ஓட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். சரி, இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளை கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லும். சரி, இப்போ 2-3 நாளா என்ன ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூக்கார அக்காவும் இன்னொரு அக்காவும் பஸ்ல ஏறி போயிட்டு, அப்பாடி இந்த அப்பாவோட பஸ் வந்ததுலேருந்து விடியல் பயணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விளம்பரம்லாம் பார்த்து எனக்கு டிவி பார்க்குற ஆசையை விட்டு போச்சுன்னா ஒன்று பார்த்துக்கோங்க. சொல்லவா? நம்மளும் கிட்டத்தட்ட இந்த விடியல் பயணன்ற டைமில் இருந்து வீடியோஸ் எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை நம்ம இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாகரிகம் கருதி. இப்போ அண்ணா சவுக்கு சங்கர் மாதிரி எனக்கிட்டையும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டோம்னா இவங்க பிடிச்சி உள்ளே போடுவாங்க. இங்கே நீதி நேர்மை நியாயம் கிடையாது. இங்கே முகமது பின் துக்ளக் ஆட்சி நடக்குது. இப்போ அரசில் இருக்கவங்கள பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னா எவ்வளோ வேணாலும் அடுத்தவங்கள பற்றி கேவலமாக பேசலாம். உங்கள் மேலே வழக்கெல்லாம் போட மாட்டான். இப்போ ஒரு கண்ட்ராக்டர் எவ்வளோ கேவலமாக ஒரு அம்மாவை பேசின வீடியோ நம்மகிட்ட இருக்குது. ஒரு பெரியவரை பிடிச்சு தள்ளி விட்ட ஒரு வீடியோ இருக்குது. பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே தொங்கி ஒரு 20 மீட்ரு சரிச்சுக்கிட்டு போன ஒரு வீடியோ இருக்குது. இவ்வளவுமே நீ ஏன்டா வீடியோ எடுத்தால் போய் தூக்கியிருக்கலான்னு கேட்பீங்க. சத்தியமாக இல்லையா? சிசிடிவியில் பதிவானது தான் நாங்கள் எடுத்து வச்சு கேட்டு வாங்கியிருக்கோம். அவைகளை எல்லாம் உங்கள் முகத்திரையை கிழிக்கிற மாதிரி போட்டோம்னா
கேவலமாக போயிடும். இதெல்லாம் போடாமே நீங்கள் மக்களுக்கும் இந்த பெண்களுக்கும் எவ்வளவு பாதுகாப்பாக கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றி உங்கள் கட்சியில் இருக்கவங்க இந்த பெண்களை நாசமாக்கி உங்கள் கட்சி கரவேட்டியை கட்டிக்கிட்டு கொடியை கட்டிக்கிட்டு காருக்குள்ளே பிடிச்சி அந்த பெண்களை தள்ளி அந்த பெண்களை கடத்திக்கிட்டு போய் சீரழித்து கழுத்தை நெரிச்சு கொண்டு குழியில் போட்டு புதைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நல்லவனாக வேஷம் போட்ட அந்த நயவஞ்சகன் பூராமே இங்கே தான் இருக்கான்றதை அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் மேலே இருந்த பாசமே போச்சு. ஐயா, உங்களை நாங்கள் தப்பாக சொல்லலை, மதிப்பு மிக்க முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் தப்பாகவே சொல்லலை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் கட்சிக்காக உங்களுக்காக வேலை செய்வதற்கு நீங்களாக நிர்ணயித்த ஆட்கள். இப்போ முதலமைச்சர் தப்பு பண்ணிட்டாருன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அவங்க மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்கணுன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கேவலப்படுத்திட்டீங்கய்யா. அப்படி ஒரு குற்றவாளியாக வந்துட்டார், இவர் குற்றம் பண்ணிட்டார், இந்த குற்றவாளிக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும், இந்த தண்டனை அவருக்கு உறுதிப்படணும். ஒரு பெண், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அப்பா நான் சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கய்யா. எத்தனை பெண்கள் அப்பா அப்பா அப்பான்னு கத்துறாங்கய்யா. அதெல்லாம் பாருங்கய்யா, ஒரு நிமிஷம் பாருங்கள். வாக்கு கேட்டு நீங்கள் மக்களை தேடி வரும்போது இன்முகத்தோடு அவங்க உங்களை வரவேற்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் சொந்த ஊர், உங்கள் ஊர் பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு, திருவாரூருக்கு போனீங்க. அதிகபட்சம் ஒரு 13 பேர் நின்று உங்களை வரவேற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் சொந்தக்காரன் வெளிநாடு போயிட்டு வந்தானா 300-400 பேர் ஏர்போர்ட்டில் நின்று வரவேற்கிறான். 5 வருஷம் ஆச்சு எங்கள் அண்ணன் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு, அவரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. சாதாரண தமிழக வெற்றி கழக வேட்பாளர்னு போய் கோவையில் இறங்குனாரு. வீடியோஸ் இருக்கு யூடியூப் வலைதளங்கள்ல. ஏங்க வேட்பாளர்னு இறங்குறாருங்க. ஒரு வேட்பாளர் முன்னாடி உங்க சகோதரி சொல்றாங்க பாருங்க, வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் விஜய்ங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஏன் நீங்கள் கூட இன்றைக்கி விஜய் தான், விஜய்க்காக பேசக்கூடிய அவ்வளோ பேருமே விஜய் தான். நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது. எவ்வளோ பேர் உங்களை என்ன நினைக்கிறாங்க. ஒரு விஜய் அவங்கள பார்க்குறாங்க, ஒரு அக்காவாக பார்க்குறாங்க, தங்கச்சியாக. ஒரு தவறான வார்த்தையில் ஒரு மெசேஜ் போடுறான் அவன் தம்பியை, அண்ணே, அம்மா, தாய். ஒரு வயசான ஒரு நம்ம சேனலில் மெசேஜ் போடுறாரு, அம்மா என் அருமை மகளே. அந்த பாசமிகு பதிவுக்கு முன்னால் இவங்கெல்லாம் தூசுங்க. இப்படி ஒரு ஆள் நம்மளை ஆள்றதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்குறத தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ வேறு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சகோதரிகிட்ட கேட்பாங்க, அவங்க கொஞ்சம் சரியாக சொல்லுவாங்க. எங்கேயாவது தவறாக சொன்னாங்கன்னா நான் பிடிச்சிக்கிறேன். இது நம்ம ஸ்டாலின் அன்கோவுடைய கூப்பன் பற்றிய. அதாவது நான் முதல்ல யோசிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ 1000 ரூபாய் இருந்தது 2000 ரூபாயா மாறுது. அங்கிட்டு இபிஎஸ் 2500 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு இவருக்கு பொண்களுக்கு மட்டும் பொம்பளைங்களுக்கு மட்டும் பஸ் விட்டாரு. அவர் ஆம்பளைங்களும் சேர்ந்து ஃப்ரீயாக போங்கன்னாரு. அதுக்கப்புறமா இவர் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மானியம்னாரு. அவர் ஆட்டோவே 75,000 மானியம் தாரேனாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இருந்தால் கூட இது இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி பயணம் திட்டத்திலையும் பெண்களுக்கு மாநகர பேருந்துகள் வரைக்கும் கட்டணம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே வைக்கிற பாயிண்ட் அப்படின்றதும் இருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசு நிதிகளில் இருந்து இதுக்கு பிரிக்கப்படுற நிதிகளில் தன்னோட குடும்பத்துக்கு மட்டுமே 30% மேலே ஒதுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு சமீப காலத்துக்கு முன்னால் தான் தெரிய வந்திருக்கு. இந்த கிரெடிட் முழுக்க நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் போகும். ஏன்னா அவருக்கு தான் எல்லா விவரமும் தெரியும். நான் பழைய வீடியோகளில் நிறையா சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மக்களை கவர்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் இபிஎஸ் அவர்கள் ஃப்ரிட்ஜுன்னாப்ல, அப்புறம் என்னென்னமோ சொல்ல இருக்காப்புல, நிறையா போயிட்டுருக்கு. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, ஸ்கூலுக்கு வாங்கின அந்த பள்ளி கல்வி தள்ளுபடி எல்லாமே முடிஞ்சது போக இப்போ இவர் என்ன ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூப்பன் தராராம். அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாத்துற வேலை நடக்குது. கூப்பன்னா என்ன? இப்போ ஒரு கடைகள்லாம் நம்ம ஜாமான் வாங்குவோம், ஒரு 300 ரூபா தள்ளுபடின்னு ஒரு கூப்பன் தருவேன். அங்கே போய் அந்த 300 ரூபாயை நம்ம கொடுத்தோம்னு வைங்களேன், 300 ரூபாய்க்கு எங்களுக்கு கூப்பன் தள்ளுபடி கொடுங்க. அப்போ நம்ம 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த 300 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறதுக்கெலாம் பேர் கூப்பன் கிடையாது. நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கணும், அதுலேருந்து தான் 300 ரூபாயை தள்ளுபடி பண்ணுவேன். ஆனால் அந்த 300 ரூபாயை தள்ளுபடி பண்ணுறதுக்கே அவன் அந்த 1500 ரூபாயில் விலை வச்சிருப்பான். இது அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இது விஷயம் தெரியும். ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடைக்கு போயிட்டு, அதுவும் இவங்க எப்படின்னா குறிப்பிட்ட கடை தான் கொடுப்பாங்க, எல்லா கடையும் தான் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பெரிய பெரிய டீலர்ஷிப் வச்சுருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களுக்குலாம் நிறையா பெரிய பெரிய கடைகளுக்கு கவர்மெண்ட்டோடது போகும். ஏன்னா முழுக்க எங்களுக்கு அதை பற்றி தெரியும், நம்மக்கிட்ட அந்த கடை இருக்குன்றனால தான் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போ ஒரு கடைக்கு இப்போ ஒரு கூப்பன் நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் 10,000 ரூபாய் விற்கிதுன்னு வைங்க. சாதாரண 180 லிட்டர் ஃப்ரிட்ஜ் இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த 12,000 ரூபாய் ஃப்ரிட்ஜை ஒரு கஸ்டமர் வரும்போது அவருக்கு நம்ம கொடுக்குறதுக்கு என்ன செய்வோம், ஒரு 1000 ரூபாய் குறைக்கலாம்.
இல்லையா? ஒரு ஒரு ஃப்ரீ அப்படின்ற பேர்ல இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப கவர்ற விஷயமா இன்னைக்கு ஃப்ரீ இருக்கு. அப்போ ஒரு குக்கர் ஒண்ணு ஃப்ரீங்க. ஒரு 3 லிட்டர் குக்கர் என்ன ரூ. 700 வருமா? ரூ. 800 வருமா? ஃப்ரீங்கன்னா இன்னைக்கு அந்த கஸ்டமர் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. இது ரூ. 1000 நம்மளுக்கு லாபமும் வந்துருது. அந்த லாபத்துல இருந்து தான் ரூ. 700 நம்ம குக்கர் குடுத்துருக்கோம் நார்மலா. அப்ப இது வந்து ஒரு பொருள பத்தி தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுறோம். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா 2,50 கோடி அந்த வாக்காளர் இது ரேஷன் கடைக்கு 2,50 கோடி கூப்பன் தர்றாருன்னு வைங்க. அப்ப 2,50 கோடி பேருக்கும் அந்த ஜாமான் தர்றாருன்னு வைங்க. குறிப்பிட்ட கடைகளுக்கு போய் வாங்குறாருன்னு வைங்க. ரூ. 16,000 ரூ. 15,000 ரூ. 12,000 பொருள அவருக்கு சாதாரணமா ரூ. 8,000 ரூ. 7,000க்கு குடுக்க முடியும். தரமா குடுத்தா. ஆனா இவங்க தரமாலாம் குடுக்க மாட்டாங்க. 2 மாசத்துல எப்படியும் எடக்கடைக்கு போயிரும். அப்ப ரூ. 5,000லேருந்து ரூ. 6,000க்குள்ள உங்களுக்கு அசலே அடங்கிரும். இதுதான் உண்மை. அப்ப ஒவ்வொரு மக்கள்ட்ட இருந்து எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க? அப்ப ரூ. 2,000 சும்மா நார்மலா ரூ. 2,000 என்னாச்சு அப்படின்றத சின்னதா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சொத்து மதிப்பும் அங்க வந்துரும். கரெக்ட்டா நான் சொன்னது? ஐயோ! என்னங்க நீங்க அப்படியே ஒரு தமிழ்நாட்டோட பட்ஜெட் போட்ட மாரி சொல்ட்டீங்க. ஏன்னா, இப்ப நம்ம கடைக்கே பொருள் எடுக்குறோம். ஒரு ஃப்ரிட்ஜோட விலை ஃப்ரிட்ஜ் தானே அவருக்கு குடுக்குறாரு. இல்ல என்ன வேணுமோ என்ன குடுக்குறாங்க. குடுக்குறாரு? அவர்தான் கோவம் வச்சிருக்காங்க. சாதாரணத்துக்கு அன்கோவா? அன்கோ. ஸ்டாலின் ஸ்டாலின் அன்கோ. ஓகே. நல்ல கம்பெனி. சிறப்பான இப்ப எங்களோட டீலர்ஷிப்ல நாங்க எங்க கடைக்கு கொண்டுட்டு போய் பொருட்கள் எடுக்குறோம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா ஒவ்வொரு கம்பெனிகள் இருக்கும். நெறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா? அந்த மாரி நெறைய கம்பெனிகளோட பொருட்கள் நமக்கு குடுப்பாங்க. குடுக்கும்போது அதுல வந்து கஸ்டமர் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். அதுதான் உங்களுக்கான பிரைஸ். அது போக அந்த பாக்ஸ்ல ஒரு பிரைஸ் இருக்கும். இப்ப வந்து நாங்க உங்களுக்கு ரூ. 19,000 விலை சொல்றோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ்ல ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ல ரூ. 29,000 போட்டிருக்கும். அதுலருந்து ரூ. 10,000 கம்மியா கடையில குடுக்குறாங்கன்னு நீங்க திருப்தி அடைவீங்க. அந்த ரூ. 19,000 பொருளுக்கு எங்களுக்கு 40% கமிஷன் வரும். இதுல ஒண்ணே ஒண்ணுங்க, என்ன மாறுபடும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஷோரூம் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எங்களுக்கு ப்ராடக்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. 2 பிரைஸ் மாறுபடும். நாங்க ப்ராடக்ட் தயாரிக்கிற இடத்துலருந்து எடுக்கும்போது, அதுக்கு ஜிஎஸ்டி எதுவுமே போட்டாம, ஒரு ஜிஎஸ்டி தான் இப்ப அப்படின்றதுனால கஸ்டமர் தலையிலேயே அந்த ஜிஎஸ்டி வச்சுர்றோம். இல்ல ப்ராடக்ட் எடுக்கும்போதே நாங்க ஜிஎஸ்டி போட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஜிஎஸ்டி அதில விழுந்துரும். 2வது உங்கள்ட்ட எடுக்கிற ஜிஎஸ்டி இருக்கு பார்த்தீங்களா? அது ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது. ஆக ஒரு ரூ. 9,500 பெருமானம் உள்ள ரூ. 10,000 ரூ. 10,500 பெருமானம் உள்ள ஒரு பொருள உங்களுக்கு ரூ. 16,500 நாங்க குடுப்போம். இப்ப அன்கோ கம்பெனியிலருந்து கொண்டுகிட்டு வர்ற ஒரு கூப்பன நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு நாங்க ரூ. 23,999 அப்படின்ற ஒரு விலைய நிர்ணயம் பண்ணுவோம். உங்களோட ரூ. 8,000 கழிச்சுட்டு நீங்க ரூ. 21,000 குடுங்கங்க. அது போக உங்களுக்கு ஒரு குக்கர் ஃப்ரீயா தர்றோம். 2 தாவா ஃப்ரீயா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல 2 குடுப்போம். அத குடுத்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா குடுத்த 8,000 கூப்பன் குடுத்தோனே 2 ஐட்டம் ஃப்ரீயாவே குடுத்துட்டான். ரூ. 29,000 விலையுள்ள ஒரு ஃப்ரிட்ஜ வந்து நமக்கு ரூ. 20,000 குடுத்துட்டான் தெரியுமா? ரூ. 20,000 குடுத்தாலும், அந்த அரசோட அந்த கூப்பன குடுத்த உடனே அந்த 8,000க்கு அந்த கூப்பனுக்காக ஒரு தாவா குடுத்துருக்கான், ஒரு குக்கர் குடுத்துருக்கான். அதுபோக ஒரு டார்ச் லைட் குடுத்துருக்கான் பேட்டரி இல்லாம. டார்ச் லைட்டு. ஆமா. டார்ச் லைட்டும் குடுப்பான். தெரியும்ல? ஆனா பேட்டரி இருக்காது. பூட்டும் குடுப்போம். ஆனா சாவி இருக்காது அது திறக்கிறதுக்கு. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களேப்பா! அப்பப்பப்பா! முடியலப்பா, முடியல. அடுத்த ஒரு வீடியோல நாங்க உங்கள சந்திக்கலாம்னு நெனைக்கிறோம். ஆமா மக்களே, ரொம்பவே முக்கியமான விஷயமா நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்களுடைய திருச்சி கிழக்கோட சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி பண்றதா இருக்காரு. ஏற்கனவே இத வந்து முதல்ல நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த தேதி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. நான் சொன்னத நெறைய பேர் கமெண்ட்ல இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படிக்கா 3 நாள் முன்னாடி சொன்னீங்க, இன்னைக்கு நியூஸ் லைவ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அது அப்படிதான் நான் சொல்லிருவேன். எதுனாலும் நம்ம சேனல்ல உண்மை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது போக இப்ப பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு அரசியல் களங்கள்ல. ஏன்னா, இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அது என்ன டீட்டெயில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு எல்லாமே நான் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு அந்த அப்படியே வழக்கு போட்டவங்களுக்கே அப்படியே அவங்களே ஆப்ப போய் ரிவீட் அடிச்சுக்கிற மாரி என்ன நடந்திருக்குன்னா, இந்திய தேர்தல் அதிகாரி எப்படி எந்த பிரிவின் கீழ இன்னைக்கு நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க? என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்டு கேட்டிருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ரோடு ஷோ கிடையாது. ஏன்னா, இன்னும் வந்து தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி. நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். ஆனா, அந்த ஒரு விதிமீறல்கள் அப்படின்றது அதன் அடிப்படையில தான் போடப்பட்டிருக்கு அப்படின்றதும் 2, 3 விஷயங்கள் நெறைய போயிட்டுருக்கு அப்படின்றனால இத பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு நம்ம சேனல தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு உறவுகளே.
இணைந்திருந்த அன்பு உறவுகள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் வீடியோவை உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.